Unit test planning. A general unit test plan should be prepared. It should be developed in conjunction with the master test plan and project plan for each project. Documents that provide inputs for the unit test plan or the project plan, as well as requirement specification design documents that describe the target unit. Unit test உடைய பிளானுக்கு நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த டாக்குமெண்ட்ஸை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் we have to develop a master test plan and project plan. இந்த ரெண்டுக்கும் நம்ம டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிடணும். அதில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா, நம்ம யூசர்கிட்டேருந்து வாங்கின ரெக்குவயர்மெண்ட் இருக்கணும், அவங்க என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் நம்மளுடைய டெவலப்பர் அதை டிசைன் பண்ண டாக்குமெண்ட், அதில் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டாக்குமெண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கணும். யூனிட் டெஸ்ட் பிளானுடைய காம்பனன்ட்ஸ் வந்து IEEE ஃபார்மேட்டில் அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுபடி தான் நம்ம வந்து யூனிட் டெஸ்ட்டை பிளான் பண்ணணும். அந்த ஸ்டாண்டர்டோடைய பேர் வந்து சாஃப்ட்வேர் யூனிட் டெஸ்டிங், IEEE ஸ்டாண்டர்ட் ஃபார் சாஃப்ட்வேர் யூனிட் டெஸ்டிங். இதில் 3 phases இருக்குது. Phase 1 describe unit test approach and risk. Second phase identify unit features to be tested. Third phase add levels of detail to the plan. இப்போ நம்ம first phase describe unit test approach and risk. யூனிட் டெஸ்ட்டுடைய அப்ரோச்சஸ் என்ன, அதில் என்னென்ன ரிஸ்க்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். In this phase of unit testing planning, the test planner identify test risk. They describe the techniques to be used for designing test cases for the unit. ஸோ இதில் டெஸ்டர் என்ன பண்ணுவாங்க, இந்த பர்டிகுலர் யூனிட்டில் என்னென்ன ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. செகண்ட், டெஸ்ட் கேசஸ் டிசைன் பண்ணுவாங்க. அண்ட் டேட்டா வேலிடேஷன் அண்ட் ரெக்கார்டிங். ஸோ டேட்டாவை வேலிடேட் பண்ணுறதும், அதில் வேலிடேட் பண்ண ரிசல்ட்டை ரெக்கார்ட் பண்ணுறதும், அதை டிஸ்கிரைப் பண்ணுறது இந்த யூனிட் டெஸ்ட் phase 1 உடைய அப்ரோச். அண்ட் they will describe the requirement of test harness and other software that interfaces with the units to be tested. ஸோ டெஸ்ட் ஹார்னஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஹார்னஸ் அப்படின்னா அதை இன்னும் கொஞ்சம் இன்வால்வ் பண்ணி கரெக்டாக இந்த ஃப்ளோவில் தான் நடக்குது அப்படிங்கிறத கரெக்ட்னஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது, லைக் இந்த வேல தான் இது நடக்கணும் அப்படின்னு அதை வந்து ஒரு கட்டுப்பாடு பண்ணி வைக்கிற டெஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் பண்ணுற ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இதெல்லாம் phase 1ல் நடக்கிறது. During this phase, the planner also identifies completeness requirements. ஸோ கம்ப்ளீட்டான ரெக்குவயர்மெண்ட்டை வந்து இந்த ஃபேஸில் பிளான் பண்ணிடுவாங்க. அதில் என்னென்னலாம் கவர் ஆகணும் யூனிட் டெஸ்ட்டில், அண்ட் என்ன டிகிரி, வாட் கைண்ட் ஆஃப் டிகிரி வரைக்கும், லைக் ஸ்டேட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், கண்ட்ரோல், டேட்டா ஃப்ளோ பேட்டர்ன்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே இந்த ஃபேஸ்லையே ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க டெஸ்டர். த பிளானர் ஆல்சோ ஐடென்டிஃபைஸ் டெர்மினேஷன் கண்டிஷன்ஸ் ஃபார் த யூனிட் டெஸ்ட். ஸோ இதில் வேறு எதுவும் டெர்மினேஷன் கண்டிஷன்ஸ் இருக்கா, ஃப்ளோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த பிளானர் ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. இதில் கவரேஜ் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேசஸும் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸ்பெஷல் கேசஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இட் மே ரிசல்ட் இன் அப்நார்மல் டெர்மினேஷன் ஆஃப் யூனிட் டெஸ்ட். சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து லோடே ஆகாமல் சடனாக வந்து ஸ்டாப் ஆகிடும், இல்லை நம்ம ஏதோ ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் பேஜ் நேவிகேட் ஆகாமல் அப்படியே அந்த ஆப் வந்து ஸ்டாப் ஆகிடும். இந்த மாதிரியான ஸ்பெஷல் கேசஸ் ஏதாவது இருந்து அப்நார்மல் டெர்மினேஷன் இருந்தது அப்படின்னா அதையும் வந்து பிளானர் நோட் பண்ணிடுவாங்க. பிளானர் தென் எஸ்டிமேட் ரிசோர்ஸஸ், என்னென்ன ரிசோர்ஸஸ் தேவை, எவ்வளோ ரிசோர்ஸஸ் தேவை யூனிட் டெஸ்ட்டுக்கு, லைக் ஹார்ட்வேர் வேணுமா, சாஃப்ட்வேர் வேணுமா, இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்டாஃப்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையா, and they develop a tentative schedule under the constraints identified at that time. and அப்படியே அதில் என்னென்ன ஷெட்யூல் பண்ணணும், எக்ஸ்ட்ரா ஸ்டாஃப்ஸ் வேணும், எக்ஸ்ட்ரா ஹார்ட்வேர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் வேணும், அந்த ரிசோர்ஸஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதும், அண்ட் என்னென்னைக்கு என்னென்ன டெஸ்ட் பண்ணணும், எப்படி நம்ம அதை டெவலப் பண்ணி கொண்டு போகணும், எப்போ ரெக்கார்ட் பண்ணணும் ரிசல்ட்ஸை, அந்த மாதிரியான ஒரு டென்டேட்டிவ் ஷெட்யூலையும் இந்த இடத்துல பிளானர் வந்து முதல்ல போட்டு கொடுத்துருவாங்க. செகண்ட் phase is identify unit features to be tested. This phase requires information from unit specification and detailed design description. ஸோ இதுக்கு முந்தின ஃபேஸில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து
இந்த ஃபேஸுக்கு தேவைப்படும். The planner determines which features of each unit will be tested. ஸோ இங்கே பிளானர் என்ன பண்ணுவாங்க, எந்த யூனிட்டுக்கு எந்த ஃபீச்சரை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணிடுவாங்க. யூனிட்டுக்கான ஃபீச்சர்ஸை ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க இந்த இடத்துல பிளானர். எக்ஸாம்பிள், ஃபங்க்ஷன்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ், ஸ்டேட்ஸ், ஸ்டேட் ட்ரான்சிஷன், கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ், மெசேஜஸ், டேட்டா ஃப்ளோ பேட்டர்ன்ஸ், இதெல்லாமே ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கறது இந்த பிளானரோட வேலை. If some features will not be covered by the test, they should be mentioned and the risk of not testing them to be assessed. If suppose அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேருக்கு நம்ம ஏதோ ஒரு ஃபீச்சரை கவர் பண்ணலை டெஸ்ட் பண்ணும்போது அப்படின்னா அதை நம்ம மென்ஷன் பண்ணி அதில் ரிஸ்க் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காக ரெக்கார்ட் பண்ணி வச்சிடணும். ஸோ நெக்ஸ்ட்டு வர்றவங்க அதை வந்து என்ன பண்ணிப்பாங்க, அசஸ் பண்ணிப்பாங்க. இதை நம்ம டெஸ்ட் பண்ணலைங்கிறத முதலே நம்ம அதை மென்ஷன் பண்ணிடணும். Phase 3, add levels of detail to the plan. In this phase, the planner refines the plan. So plan ஆல்ரெடி பண்ணதை ரீஃபைன் பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் அதை வந்து நல்லா டெவலப் பண்ணி கொடுக்கறது இந்த ஃபேஸ் 3ல் இருக்கிற பிளானரோட வேலை. ப்ரீவியஸ் 2 ஃபேஸஸ்லையும் நம்ம கொடுத்த ரிப்போர்ட்டை வச்சு they will add on some levels. The planner add new details to the approach, resource and scheduling portions. ஸோ நம்ம ஆல்ரெடி ரிசோர்ஸஸ் என்னென்ன தேவை, என்னென்ன அப்ரோச்சஸ் வேணும் அண்ட் ஒரு டென்டேட்டிவ் ஷெட்யூல் நம்ம போட்டு கொடுத்துருப்பாரு பிளானர். அதில் இன்னும் கொஞ்சம் பிளானிங்ஸை ஆட் பண்ணுறது ஃபேஸ் 3. எக்ஸாம்பிள், existing test cases that can be reused for this project can be identified in this phase. The planner must be sure to include a description of how test results will be recorded. ஸோ எப்படி டெஸ்ட் ரிசல்ட்ஸை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் அதில் ஆட் பண்ணணும். Test related documents that will be required for this task. For example, test log தேவை, டெஸ்ட் இன்சிடெண்ட் ரிப்போர்ட் தேவை. அதெல்லாமே நம்ம டிஸ்கிரைப் பண்ணி அதோடைய ரெஃபரன்சஸோட நம்ம அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட், IEEE ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் நம்மளுடைய டாக்குமெண்ட்டை நம்ம ப்ரொவைட் பண்ணணும். These are the 3 phases of unit test planning. If you have any doubts, leave your doubts in the comment section. Thank you.